எதிர்பார்க்கல. உன்னை பார்க்கலான்னு உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். நீ கோயிலுக்குள்ள நுழையறத பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். பார்க்கணும் போல இருக்குன்னு நினைச்சேன். இப்படி அவரை கூட்டிட்டு வந்து என் கண்ணுல காட்டுறியே, இதுக்கு என்ன சாமி அர்த்தம்? நீ ஆசீர்வாதம் பண்றியா இல்ல ஆட்டி வைக்கிறியானே புரியலையே. என்ன வேற எங்கேயோ பாத்துட்டு இருக்க? என்னம்மா என்ன கதை உன் கதை? விலகி விலகி போற, மனசு கஷ்டப்படுற மாதிரி வார்த்தையை விடுற. செம்மையா எனக்கு கோவம் வருது. அதான் பட்டைய போட்டு அம்மன் மேல சுமத்திட்டேன். ஆனா பாரு, அடுத்த நாளே மானம் கெட்டு போய் உங்ககிட்ட வந்து உட்காந்துருக்கேன். உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் இதே மாதிரிதான் இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல நீ என்னையும் சேர்த்துட்டல. எப்படி இருந்த விஜய்? எப்படி பசுபதி உனக்கு பயந்தே கொடைக்கானல் 8 அடிக்கு குழி நோண்டி அப்படியே படுத்துட்டாரா? நல்லதான் ஒண்ணும் கிழிக்க முடியல. அப்புறம் எதுக்கடி உனக்கு இவ்வளவு திமிரு? திமிரு? ஆமா, புருஷனை தாண்டி மத்த எல்லாரோட எமோஷன்ஸுக்கும் வேல்யூ கொடுக்குற நீ. என் கண்ணுக்கு நீ பண்ணிட்டு இருக்கிற எல்லாமே திமிராதான் தெரியும். ஒண்ணு நீ எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அது இங்க இல்ல. சரி போட்டோம், அட்லீஸ்ட் உன்னோட ஃபீலிங்ஸ்க்காவது நீ மரியாதை கொடுக்குறியான்னு பார்த்தா அதுவும் சுத்தமா இல்ல. நம்ம லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டு இப்படி கோயில்ல வந்து தெய்வமே உட்காந்துட்டு இருக்க. நல்லா புரிஞ்சுக்கோ, உன் லைஃப் மட்டும் சொல்லல, நம்ம லைஃபையும் சேர்த்து தான் சொல்றேன், இன்க்ளூடிங் மை பேபி. இப்பதான் மரமண்டைக்கு உரைக்கும். மரமண்டை எனக்கு உரைக்கவே உரைக்காது இல்ல. எங்க உரைக்கும்? உங்ககிட்ட இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கிறது வேஸ்ட், அட்டர் வேஸ்ட். கொடைக்கானல்ல நீ வேற என்ன இழந்திருந்தாலும் அது எல்லாத்தையும் சேர்த்து நான் மீட்டு தரேன். இதெல்லாம் நீங்க எங்க பண்ணணும்? நாங்க எங்க அப்பாவுக்காக பண்ணணும், எங்க அம்மாக்காக பண்ணணும். எங்களுக்கு தான் அது பொறுப்பு. நீங்க விஜயோட உறவே வேணான்னு பேசிட்டு இருக்கேன். ஆனா அவ 2 பேரும் உங்களுக்கு தெரியாம அங்க இங்கன்னு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா. புருஷன் பொண்டாட்டிய இப்படி மறைஞ்சு சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கேளே, இதெல்லாம் பாக்குறச்ச நன்னாவா? நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன், நீங்க பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்களை ஏன்டா என் ஆத்துல குடுத்து வச்சோன்னு தினம் நினைக்க வச்சுட்டு இருக்கேன். உங்களை காலி பண்ண சொல்லலாம்னா விஜய் விடவே மாட்டேங்கிறான். அவன் உங்களுக்காக நிறைய யோசிக்கிறான். ஆனா அவனை போய்